ஆரம்பிப்போம். நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட அசைவாட போகிறீங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு பேச போகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் இறங்கி ஒவ்வொருத்தரும் மீதும் நம்முடைய பிரசனத்தை ஊற்றணும்ப்பா. கேட்கவுடைய இதயத்தை திறங்க, நம்முடைய செவிகள் திறங்க, நம்முடைய கண்களை திறங்க. ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற ஒரு சத்தியமாக இந்த சத்தியங்கள் இருக்க உதவி செய்யணும். ஆண்டவரே, இந்த நேரத்தை உமக்கென்று ஒதுக்கி ஆண்டவரை கேட்க அவருக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு சூழ்நிலை வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நீர் அவருடைய தேவனாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் அப்பா நீர் பேசக்கூட இந்த சத்தியங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்களாக இருக்க உதவி செய்யும். ஒரு நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் இன்னும் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் என்ற புது நம்பிக்கை அவர்களுள்ள ஜெபிக்கிறோம். மீதான அனைத்து நேரத்தையும் உடைய கருத்தில் படிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு நம்ம ஜெபிக்கிறோம். என் ஜீவன் நடப்பிதான். வெல்கம் டு டெய்லி ஜீசஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித். எல்லாருக்கும் பேசலாம். பாருங்க, நம்ம தொடர்ந்து ஒரு கொஷின் ஆன்சர் செக்ஷன் வச்சுட்டு இருந்தோம். கியூஏ செக்ஷன்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்திருந்த ஒரு செக்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், போன 2 நாளுக்கு முன்னாடி வேதம் உண்மையானதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்க, வேதம் உண்மையானது நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் அதில் நம்ம பேசியிருப்போம், பார்த்துருப்போம். சில முக்கியமான காரியத்தை பற்றி பேசினேன். ஏன்னா அதில் மூலியமாக பாருங்கள், அதுலேருந்து பல காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம். வேதம் உண்மைதான், அது இன்னும் ஒரு பொய்யான ஒரு புத்தகம் இல்லை. இன்னும் பல இதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை அந்த புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதிலிருந்து பார்க்கும்போது பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்காங்க. அதை குறித்து பல இடங்களில் வருது என்பதை நான் சொன்னேன் போன 2 நாள் முன்னாடி அந்த சீரியஸ் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், அதில் ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்து அதில் எங்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடத்துலலாம் அது இயேசுவை பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க என்பதை பார்த்தோம். ஸோ பாருங்கள், இப்போ தொடர்ந்து பழைய ஏற்பாடில் இருக்கிற 39 புத்தகத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு விவரித்து சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகம் எடுத்து அதில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க காட்டியிருக்காங்க, யாருடைய வாழ்க்கை இயேசுவை பிக்சர் பண்ணுற மாதிரி ஒரு மிரர் மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 39 பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தையும் எடுத்து வாசிக்கிறோம். வரைக்கும் ஒரு நீண்ட பகுதியாக இருக்குது. ஆனால் ஏன் இது அவசியம் பார்க்குறேன்னா, ஒரு 39 நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்து தாங்க சொல்லியிருக்காங்க நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எடுத்து அது எந்தெந்த இடங்களில் வருது என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது, நீங்கள் அது உங்கள் புத்தகத்தை தந்து வேதத்தை படிக்கும்பொழுது பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் என்பது சத்தியத்தை உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய இதில் உறுதியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. நாளைக்கு உங்களை சந்தேகம் எழுப்புறவங்களுக்கு நேரம் நீங்கள் கிரிட்டிசம் பண்ணுற நேரம் நீங்கள் வேதத்தை எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வேரூண்டி பிக்சர் பண்ணி உங்களை காட்டலாம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் போன முறை ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம். இன்றைக்கி யாத்திராகமம் புத்தகத்தை எடுத்து எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கிறது, ரெஃப்ளெக்ட் பண்ணுது, எங்கெல்லாம் அது காட்சி அமைக்கிறது என்பதை பார்க்கணும். பாருங்கள், யாத்திராகமம் புத்தகத்தை எடுக்கும்போது அங்கே மோசே என்ற ஒரு தேவ மனிதர் வருகிறார். பாருங்கள், யூதர்களுக்கு மோசே மிகப்பெரிய ஒரு மனிதராக அந்த காலங்களில் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் மீட்பராகவும் காட்சி அளித்தார். ஏன்னா அவரை மாதிரி இஸ்ரேல் ஜனங்களில் யாரும் அவ்வளோ 400 வருடம் அடிமைத்தனத்துன்னு மீட்க முடியாது. பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு மனிதராகவும் ஒரு மீட்பராகவும் அவரை பார்த்தாங்க. அன்றைக்கி இருந்த யூத மக்கள்கள் மோசேனா அவ்வளோ பெரிய ஆளாக பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, 400 வருட இஸ்ரேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து வந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ மோசேவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பல இடங்களில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவருடைய பிறப்பிலிருந்து அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலும் வழிநடத்தத்திலும் நீங்கள் இயேசுவை நீங்கள் அங்கே சில இடங்களில் நீங்கள் அருமையாக பார்க்க முடியும். அதுதான் விவரித்து சொல்ல போகிறேன். பாருங்கள், இவருடைய பிறப்பு, அதாவது மோசேயுடைய பிறப்பு பாருங்கள், ஒரு கொடிய தலைவன் இல்லைன்னா கொடிய ராஜாவின் கீழாக இவருடைய பிறப்பு இருந்தது. கரெக்டுங்களா? எகிப்தில் ஒரு ராஜா இருந்தார் பாருங்க. அப்போ இவர் பிறக்கும்போது ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்பதை ஒரு சட்டமாக்கே ஆக்கினார்.
வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-16. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-16. வேதம் இல்லைன்னா வேதம் எடுத்து வச்சுக்கோங்க. வேதத்தை எடுத்து நான் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15-16. அது மட்டும் இல்லாமல் எகிப்தின் ராஜா சித்ரா பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளுடன் பேசி, நீங்கள் எபிரேய பெண்களுடன் பிரசவம் பார்க்கும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்த போது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு இருக்கட்டும். பாருங்க, முதல் அதிகாரத்தில் அன்றைக்கி இருந்த எகிப்தினுடைய ராஜா மிக கொடுமையாக இருந்தது. என்ன சொல்றாங்கன்னா, ஆண் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் கொண்டு போடுங்க. பாருங்க, இதை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் இதே போல சிமிலாரிட்டியாவே இருக்கும். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் திருப்புங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 2:16. அப்போது ஏறுத்து தன் வஸ்திரங்களால் ஏமாற்றத்தைக் கண்டு மிகுந்த கோபம் அடித்து ஆட்கள் எழுப்பி தன் சாஸ்திரியிடத்தில் திட்டவட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்தேலிலும் அதன் எல்லா எல்லைகளிலும் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்க, அங்கே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே எகிப்து ராஜா பாருங்க எல்லா ஆண் பிள்ளைகளும் கொள்றாரு. இங்க இயேசு பிறக்கிற நேரத்தில் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைங்களும் இங்க இருக்கிற கொடிய ராஜா கொள்றாரு. பாருங்க, அப்போ 2 கொடிய ராஜாவின் காலகட்டத்தில் தான் 2 மீட்பர்கள் பிறக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ மோசையுடைய பிறப்பு எப்படி இருக்கு? கொடிய காலகட்டத்தின் கீழே தான் இருக்கு. இவருடைய பிறப்பு எப்படி இருக்கு? இயேசுடைய பிறப்பும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாருங்க, அவங்க வளர்ந்த நாட்கள்ல பாருங்க, மோசையோடைய வளர்ந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டினே சொல்லலாம். ஏன்னா ஒரு பேலஸ் லைஃப் வந்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பாருங்க, சொன்னா செய்துக்கு 1000 வேலையாட்கள் இருக்காங்க. ஆனா இவ்வளோ இருந்தும் இவ்வளோ செஞ்சோம். ஆனா பாருங்க, அதை அவர் வெறுக்க ஆரம்பிக்கிறார். அதுவும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினால் மோசே தன் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை சொல்லுவதை வெறுத்து, அப்போ பார்வோனுடைய பேரன் அவருடைய மகன், நான் அவன் குடும்பத்துல ஒரு ஆள் சொல்றத மோசே பாருங்க வெறுக்கிறான். பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு காட்சியை இங்க சொல்ல முடியுது, இங்க பார்க்க முடியுது. அவர் வெறுக்கிறார். ஆனா இதுவே பாருங்க, இதே சிமிலாரிட்டியில பிலிப்பியர் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தா உங்களுக்கு வர பாருங்க. அவர் தேவனுடைய உருவமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நினையாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் உருவம் எடுத்து மனிதன் சாயலாய் ஆனார். அங்க மோசே பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் சொல்வதை வெறுக்கிறாரு, அந்த ஸ்தானத்தை வெறுக்கிறாரு. இங்க 6ஆம் வசனத்தை பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய உருவமான இருந்தும் தேவனுடைய சமமா இருப்பதை கொள்ளடைய பொருளாக எண்ணாம, அதுக்கு சமமா எண்ணாம தம்மை தாமையே வெறுமையாக்கி. எப்படி ஒரு கேட்சம் வைப்பார். மோசையும் வெறுக்கிறாரு, கர்த்தர் இவருடைய ஸ்தானத்தையும் வெறுக்கிறாரு. தம்மை தாமே 2 பேரும் வெறுமையாக்கி கொள்றாங்க. நீங்க மோசை கதை எடுக்கும் போது எப்படி இன்டர்லிங்க் ஆகுது பாருங்க. அவருடைய கொடிய ராஜாக்கில் காலகட்டத்தில் 2 பேரும் பிறக்கிறாங்க. அவர் வந்து பார்வோன் குமாரத்தின் மகன் சொல்றதை வெறுக்கிறாரு. இவர் தேவனுடைய குமாரன் சாயலா இருக்கிற என்பதை பெருசா எண்ணாம அவரையே ஒரு தாழ்மையின் ரூபமாக்குறாரு. மனுஷன்ற தாழ்மையின் ரூபமாக்கி ஒரு மனுஷ சாயல் அடைஞ்சிட்டு தேவன் பிரசங்கிக்கிறார், தேவன் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் என்பதை இங்க 2 அதிகாரத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 3வது காரியம் பாருங்க, 2 மக்களும், அதாவது 2 மோசையும் சரி இயேசுவானவரும் சரி தன்னுடைய சொந்த ஜனங்களால் அதிகமாக வெறுக்கப்பட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், இதில் விரிவாக சொல்றார் பவுல். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
அப்போஸ்தலர் 7:23-27 வாசிக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டில் யாத்திராமத்தை குறித்து விரிவாக சொல்லப்போகுது. ஸோ இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் 7:23-27. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேலின் பிள்ளையாகிய தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இதயத்தில் தோன்றியது. அப்போது அவர்களின் ஒருவன் அநியாயமாக நடக்கிறதை அவன் கண்டு அவனுக்கு துணையாயிருந்து எதிர்ப்பினை வெட்டி துன்பப்படுவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு விடுதலை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அவனை தெரிந்து கொள்ளவில்லை. 2 பேரை அவன் கண்டு, மனிதர்களே, நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். ஆனால் மற்றவனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, என்மேல் அதிகாரி இருக்கவும் நியாயாதிபதிகளாகவும் உன்னை நியமித்தவன் யார்? இங்க மோசே பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நல்லது செய்ய போய் அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சினாரியோ இங்கே எப்படி மோசே இப்போ ஒரு மனுஷனை ஹெல்ப் பண்ணி, நீ யார் என்ன வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ என் மேலே நியாயம் செய்யறதுக்கு நீ யார் அதிபதியான்னு தன் சொந்த ஜனங்களை அவங்க வெறுக்கிறாங்க. இதுவே அதிகாரம் பாருங்க, மத்தேயு வாசிக்கிறேன். மத்தேயுவில் தேவனுக்கு நடக்கப்படுது. மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:22, மத்தேயு 27:22. பிலாத்து அவரை பார்த்து, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார். மோசே அங்க சொந்த ஜனத்துல சகோதர நிமித்தமாக வெறுக்கப்படுகிறார், தள்ளி வைக்கப்படுகிறார். இங்க இயேசுவும் தன் சொந்த ஜனத்தின் மூலியமாக வெறுக்கப்பட்டு தள்ளி வைத்து அவரை சிலுவையில் என்று சொல்லப்படுகிறார். ஒரு மீட்பரை அதிகமாய் இவர்கள் வெறுத்தாங்க, அவரை புறமே தள்ளினாங்க. ஸோ மோசேயுடைய காலகட்டத்தில் அவருடைய பிறப்பு, அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பார்க்கும்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அது பிறப்பில் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அருமையான காட்சி அமைப்பு பாருங்க. பழைய ஏற்பாடை நீங்க வாசிக்க இயேசு ஆனவர் எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறார் பாருங்க. சில முக்கியமான பகுதியை நான் இப்போ வாசிக்க போகிறேன். இது அவசியமா இருக்குது. ஸோ இதை நான் வாசித்து பார்க்க போகிறேன். இந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் இருக்கும்போது மன்னா என்ற ஒரு கான்செப்ட் அங்கே வருது. ஏன்னா அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ அவங்க அதிகமாக மோசைக்கு எதிராக வந்து உருமுறுக்கிறாங்க, போக போகிறாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை வந்து அடக்கம் பண்ணதுன்னா நீ வந்தீரா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ சாப்பாடு தேவைப்படுது. அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாய் மூலமாக அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்குறாங்க. ஸோ யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். யாத்திராகம் 16:1-3. இஸ்ரவேலராகிய சபையார்கள் எல்லோரும் எளிமையை விட்டு பயணம் செய்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 16ஆம் தேதியில் எலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சின் வனாந்தருக்கு வந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் அருகே உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்தில் யெகோவாவின் கையினால் செத்துப்போக பரவாயில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட செய்து இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடம் சொன்னார். அங்கே நாங்கள் நல்லா ஃபுட்டு சாப்பிட்டோம், நல்லா எங்களுக்கு உணவு, சூப்பர் உணவு இருந்தது. இந்த வனாந்தரத்தில் பட்டினி போடவா எங்களுக்கு கர்த்தர் எங்களை நடத்தின்னு வந்தாரு, அழைச்சின்னு வந்தாருன்னு கேட்குறாங்க. ஸோ தேவன் இவர்களுக்கு ஒரு மன்னா கொடுக்குறாரு. அப்போ மோசே போய் கர்த்தருக்கு வேண்டுதல் செய்யும்போது தேவன் பரலோகத்திலிருந்து மன்னாவை ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாரு. ஸோ இந்த மன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது என்று சொல்லும்போது ஆச்சரியமான காரியம் பழைய ஏற்பாடுல இருக்கு. அதான் விவரத்தை சொல்ல போறேன். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 32-35 வரைக்கும் வாசிக்கிறேன். யோவான் 6:32-32. இயேசு அவர்களை பார்த்து, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று உண்மையாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசையால் கொடுக்கப்படல, அப்ப பிதாவா இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் தரும் அப்பம். அப்போ வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை அவளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அப்பம் என்னது? அந்த மன்னா. அப்போது அவர்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள்.
இயேசு அவர்களை பார்த்து, ஜீவ அப்பம் நானே. அன்னைக்கு மோசே வாழ்ந்த காலத்துல அந்த அப்பம் பாருங்க, அவருடைய பூமிக்குரிய அவருடைய சரீர ரீதியான தேவைகளை, பசி போன்ற எல்லா காரியத்துக்கும் அந்த அப்பம் போதுமான ஒரு காரியமா இருந்தது. அந்த அப்பத்தை மண்ணா சாப்பிட்டதுலே அவங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்போ இங்க புதிய ஏற்பாடுல யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 32-35 வாசிக்கும் போது அந்த அப்பம் இயேசுவேன்ற, அந்த அப்பம் நானேன்ற. அப்ப இந்த அப்பம் இந்த காலத்துல எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அன்னைக்கு அவர்களுக்கு சரீர ரீதியாக அது ஒரு பொதுவானவும் திருப்தியான ஒரு உணவா இருந்தது. இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியான ஒரு அப்பம் இயேசு கிறிஸ்துவே. எப்படி இன்டர்லிங்க் பண்றாரு? அந்த மன்னாவை எடுத்து அன்னைக்கு மோசே வாழ்ந்த காலத்துல அந்த மன்னாவை அனுப்பி பரலோகத்திலிருந்து அனுப்பு நிமித்தமாக அதை வைத்து அவர் பேசி அவர் சொல்றாரு, அந்த அப்பம் நான் தான். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அப்பம் பாருங்க எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. அன்னைக்கு அவங்களுடைய சரீர ரீதியான காரியத்தை சந்திச்சது, இனி என்னுடைய ஆவிக்குறிக்கான எல்லா தேவையும் இந்த அப்பமான இயேசு கிறிஸ்து நான் உட்கொள்ளும் போது நான் என்னோட ஆவிக்குரிய மனிதன் திருப்தி ஆண்கிறதை நான் காண்கிறேன். எப்படி அருமையான காரியம் பாருங்க. ஒரு திருப்தி இயேசு கிறிஸ்துவின் ஆண்டில் வரும்போது எனக்கு கிடைக்கும். வேற எந்த காரியம் எடுத்து நீங்க போகும்போது திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. பணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியமா இருந்தாலும் ஒரு திருப்தி, ஒரு சர்டிபிகேஷன் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இயேசுவிட நீங்க வரும்போது உங்க முழு இதயத்தையும் அவருக்கு நேரா நீங்க செலுத்தும் போது ஒரு மகா பெரிய திருப்தி நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணும். நான் அனுபவிச்சிருக்கேன் பல இடங்கள்ல. இயேசு ஒருவரே நம்முடைய அனைவருடைய திருப்தியா இருக்கிறார். வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க இயேசு கிட்ட வாங்க, உங்களுடைய வாழ்க்கையை திருப்தியின் மையமாக அவர் மாற்றி விடுவார். அன்னைக்கு அவர்களுக்கு மன்னாவா இருந்தது, இன்னைக்கு இயேசு ஒருவரே நம்முடைய மன்னாவா இருக்கிறார். பாருங்க, இப்ப இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கணும்ன்ற யாத்திராகவும் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படியா சொல்லுது. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்பத்தை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளைக்கான தேவையான அப்பத்தை போய் கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான். ஸோ இதுலேருந்து எங்கே நீங்கள் இயேசுக்கு ஆரம்பிக்க போறீங்கன்னா பாருங்க, அன்னைக்கு அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன காண்பிக்குது, என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு என்கிற அப்பத்தை நான் சேர்க்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய தேவைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனோடு நான் ஐக்கியம் கொள்வதை குறித்து இந்த மன்னா சொல்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க போய் சேர்த்துக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோட நான் மீண்டுமாய் ஐக்கியத்துல இருக்கணும் என்பதை காட்டுது. ஒரு நாள் இல்லை பாருங்க, இங்க மன்னா ஒரு நாள் கொடுக்கப்பட்டு அவங்க 40 வருஷம் அந்த மன்னாவில் திருப்தி ஆகலாம். நீங்க கூர்ந்து கவனிங்க, ஒரு மன்னா கொடுத்துட்டு 40 வருஷம் உட்காந்து சாப்பிடல, ஒவ்வொரு நாளுக்கான மன்னாவை அவங்க தேடி போனாங்க. அப்போ வாழ்க்கையிலே நாம் வாழ்ற முழுவதும் தேவனை ஒவ்வொரு நாளும் தேடணும். போகணும், ஏதோ ஒரு கல்யாண நாளாவோ, இல்லைன்னா பிறந்த நாள் வந்துச்சுன்னா பிறந்த நாள் அப்போவோ, இல்லைன்னா வேலை கிடைக்கும் மாதிரி இருந்தால் அந்த டைம்ல தேடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல கோர்ஸ் கிடைக்கும் போது கர்த்தர் அதிகமாக தேடுறது, அப்படி கிடையாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தர் தேடுறேன். ஏன் நான் ஒவ்வொரு நாளும் தேடணும்னா, என்னுடைய அனைத்துக்கு தேவைக்கும் அவர் ஒருவரே காரணம். பாருங்க, என்னுடைய தேவை நிறைய இருக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய தேவை நிறைய இருக்கலாம். அதற்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் இயேசு ஒருவரே. இயேசுவான அந்த அப்பம் ஒன்று. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு ஒவ்வொரு நாள் அதை தேடி அதை சேர்த்து கொண்டாங்க. அப்போ அந்த மன்னா அந்த அப்பம் நானேன்னு இயேசு சொல்றாரு யோவான் 6ல். அப்போ அந்த அப்பத்தை நான் ஒவ்வொரு நாளும் எழுந்து தேடணும். ஏதோ விசேஷத்து நாளில், கிறிஸ்துமஸ், நியூ இயரு, ஈஸ்டர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை தேடுற ஜனமா இருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை நான் தேடி அவரை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனா இருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தேவைக்கு எனக்கு சலிக்க கூடாது பாருங்க. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்றது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் புதியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து படிக்கும் போது தேவன் புதுமையா நான் பார்க்கிறேன். அவருடைய அதிசயங்கள் புதுமையா இருக்கு. படித்த கதையை திரும்பி படிக்கும்போது, படித்த பகுதியை திரும்பி படிக்கும்போது வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் கூட பேசுகிறார். நிறைய பேருக்கு அந்த சாட்சி இருக்கும்.
ஆனால் எப்படி கிடைக்குது? ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டண்ட்டாக விடாமுயற்சியை நான் தொடர்ந்து தேடும்போது தான். ஸோ இந்த மண்ணை பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் தேடணும். மூன்றாவது, இந்த மண்ணை பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்த காலத்தில் பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் மீண்டும் போவோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13. மாலையிலே கடாக்கள் வந்து விழுந்தது, முகாமை மூடிக்கொண்டது. அதிகாலை முகாமை சுற்றி பனி பெய்ந்தது. பெய்ந்த பனி நீங்கிய போது இதோ வானத்தின் மீது எங்கும் உருண்டையான ஒரு சிறிய பொருள் உறைந்த பனிக்கட்டி கொடியைப் போல தரையில் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் மக்கள் அதை கண்டு அதை என்னதென்று அறியாமல் இருந்து ஒருவருக்கொருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவருக்கு நோக்கி, இது யெகோவா உங்களுக்கு சாப்பிட கொடுத்த அப்பம் என்றார். அவங்க இந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்தவனே பனி மாதிரி அப்படியே கீழே கொட்டி கிடக்குது மண்ணா. அந்த அப்பம் பனி போல வெளியே கொட்டிருக்கு. அவங்க இன்னும் சிரமப்பட்டு 10 மலை தாண்டி 4 கடல் கடந்து வண்டி பூச்சின்னு, காரை பூச்சின்னு, பஸ்ஸு பூச்சின்னு, லோன்னு போய் அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான காரணம். படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணல பாருங்க. இங்கே 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். 13 வருதுன்னு நினைக்கிறேன். 13 வாசிக்கிறேன். மாலையில் கடாக்கள் வந்து விழுந்தது, முகாமை மூடிக்கொண்டது. அதிகாலையில் முகாமை சுற்றி பனி பெய்தது. பெய்த பனி நீங்க பின்பு இதோ வனாந்தத்தின் மீது எங்கும் உருண்டையான சிறிய பொருள் உறைந்த பனிக்கட்டி போல் கொட்டி கிடந்த தரையில் கிடந்தது. அப்ப டென்ட்டை திறந்த உடனே பனி மாதிரி கொட்டி கிடக்குது பாருங்க. அப்போ சும்மா 2 அடி எடுத்து வச்சாலே இப்போ அந்த அப்பத்தை நீங்க எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே இருந்தது. ரொம்ப ஈஸியா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற முறை இருந்தது. என்ன காட்சி அளிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் அப்பம் என்று சொல்கிறார். இந்த அப்பத்தை நீங்க தேடி வரணும்னா நீங்க பரிசுத்தத்தில் இருக்கணும், ரொம்ப நீங்க சின்சியரா இருக்கணும். ஐயோ அப்படி இருக்கணும். நீங்க வந்து அப்படி எப்படி சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணணும், இந்த விஷயத்த செய்யணும், 40 நாள் உபவாசம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் நீங்க கர்த்தர் உங்களுக்கு காட்சி அளிப்பார். அப்படி இல்லை பாருங்க. புதிய உடன்படிப்புக்குள்ள நம்ம வாழ்றோம். அவருடைய ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நான் தேவனை நோக்கி ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் அப்பா பிதாவே என்று நோக்கி என் ஜபத்தில் கூப்பிடும் போது என் ஜபத்திற்கு உடனடியாக செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ 40 நாள் கரெக்டாயிரு, 40 நாள் நான் வரேன், வந்துட்டு நீ பரிசுத்தமா இருக்கான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு பதில் கொடுக்குறேன் இல்லை. நான் உண்மையோடு உத்தமத்தோடு என்னுடைய ஜபத்தை நோக்கி கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணும்போது அவர் உடனடியாக பதில் கொடுக்குறாருக்கா. ஈஸியாக ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறார். கரெக்டுங்களா? ரொம்ப ஈஸியா நம்ம அவரை பெற்றுக்கொள்ளலாம். இதை பண்ணிட்டா நீ வரணும், இதை பண்ணாதான் நீ ரட்சிக்கப்படுவ, இதை பண்ணாதான் நீ அப்படிலாம் கிடையாது பாருங்க. நான் பாவியா இருந்தாலும் சரி, நான் உண்மையாய் அவர் என்னுடைய மீட்பர் என்னுடைய இதயத்தில் சொல்லி அதை விசுவாசித்தால் பாருங்க, அவர் என்னை எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் என்னை மறந்து சுத்திகரித்து மீட்க அவரால் முடியும். அவ்வளோ ஈஸியா நான் இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியும். இது பண்ணுங்க, நீங்க அங்க போங்க, அந்த ஊருக்கு போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, நீங்கள் சர்ச்சில் உட்காந்து கடங்க, ஆண்டவராக உங்களுக்கு வரணும், அப்படிலாம் கிடையாது பாருங்க. டைரக்ட் கான்டாக்டை நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். ரொம்ப ஈஸியான வகையில் நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டுங்களா? எந்த பிரயாசமும் பண்ண தேவையில்லை. எபேசியர் 4:14 இப்படியே சொல்லப்படுகிறது, தைரியமாய் கிருபாசனையில் சேரட்டும். எந்த விதமான குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம், உங்களுக்கு யோசனை வேண்டாம். நீங்கள் தைரியமாய் தேவனுடைய சந்தையில் வர முடியும். ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவை ரத்தம் சிந்தி எல்லா பாவத்தையும் கழுவி நீக்கிட்டார். அப்போ இனி நான் பாவி இல்லை என்ற உணர்வோடு தேவன் ஒருவரே என் மீட்பர்னு சொல்லி நீங்கள் தைரியமாக கிருபா சந்தையில் வர முடியும். அதே மாதிரி இந்த மண்ணை பாருங்க, நம் அனைவருக்கும் தேவையான மிக தேவையான ஒன்றாய் இருக்குது. 40 ஆண்டுகள் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்காங்க. இந்த 40 ஆண்டுகளும் மண்ணா அவளுக்கு தேவையான ஒன்றாக இருக்குது. அவருடைய சரீர ரீதியான விஷயத்தை சந்திச்சு. அப்போ இந்த மண்ணா பாருங்க மிக முக்கியமான காரியமாய் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போனவாறு. அப்போ அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் இந்த மண்ணா ஒரு மிக முக்கியமாய் அவருடைய சரீர ரீதியான காரியத்துக்கு இந்த அப்பம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்ததோ, நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்கிற இந்த அப்பத்தை நம்முடைய மகா தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயேசு
இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. அப்படி யாரா நினச்சிருந்தீங்க ஏசுலாம் நான் வாழ்ந்துருவேன், தான் தூம் பண்ண போகிறேன், எனக்கு ஏசே தேவையில்லை அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ முடியாது. பாருங்க, ஏதோ பயமுறுத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாக நான் அவரை நேசிக்கும் போது, அவரை மீது அன்பு கூறும்போது, அவரே என் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அதிக உணர்வு இருக்குது, இவர் இல்லாமல் வாழ முடியாது. கேட்டீங்களா? ஆனால் தான் ஏன் போகிறீங்க, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். வேறு பாடலாசிரியர் அதான் உண்மை. பாருங்க, அவர் இல்லாத ஒரு நாள் கூட நாளாகாது. காரணம் என்ன? அவர் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய தேவை. என்னுடைய பிரச்சனைக்கு பதில் இயேசுவே, என் வியாதிக்கு பதில் இயேசுவே, என் வேதனை நீங்க பதில் இயேசுவே, எல்லாத்துக்கும் பதில் இயேசுதான். பாருங்க, அன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் இயேசு வீட்டுக்கு வந்துக்கும் போது பாருங்க, மரியாள் இயேசுனுடைய பாதப்படியில் உட்காந்து தேவோட வார்த்தை கேட்டால் மார்த்தாள் பல வேலைகள் செய்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ மார்த்தாள் கேட்குற, மரியாள் வர சொல்லுங்க, வேலை நிறைய இருக்கும், செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், மரியாள் எடுத்துக்கொள்ளப்படாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவையானது ஒன்று தான். மார்த்தாள் சொன்னார், தேவையான ஒன்று தான். என்ன? அதுவே இயேசு. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன், ஏதோ திருப்தி இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு மாதிரி இருக்குது, எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லாதன்னா சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ மிஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, இயேசு. யாருக்கோ கர்த்தர் பார்த்து கொண்டு சொல்கிறார், நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க வாழ்க்கையில், ஏதோ பின்னாடி தேடி போகிறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல. எடுத்த பிஸ்னஸ் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எடுத்த ஜாப் பெருசாக திருப்தி தர மாட்டேங்குது, என்னுடைய தேவையை சந்திக்குது, ஆனால் என்னுடைய இதயத்தை மாற்றலை. அப்போது உங்களுக்கு தேவையானது ஒன்று என்னன்னா, இயேசு ஒருவர். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுடைய தேவையான காரியம் இயேசு ஒன்று தான், வேற எதுவும் இல்லைங்க. பணம், பேர், புகழ், அந்தஸ்து எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ குவிச்சாலும் அது ஒன்றுமே நமக்கு சந்தோஷத்தையும் திருப்தி தர. எப்படின்னா, இயேசு இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி தரவே தர. அதை உணர்ந்து சொல்கிறேன், இயேசு ஒருவரே நம்முடைய மகா பெரிய தேவையாக இருக்கிறார். கரெக்டுங்களா? கடைசியாக இந்த கூடாரம், ட்ராபனாக்கிள், இந்த கூடாரத்தை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த கூடாரத்தை குறித்து அடுத்த புத்தகத்தை பார்க்கும்போது அதில் இந்த பிரதான ஆசாரியத்தை குறித்து நிறைய பேசுவோம். ஸோ அதில் குறித்து நான் விரிவாக பேசுகிறேன். பட் இந்த இதில் கொஞ்சம் சின்னதாக நான் அதில் பார்க்குறேன். யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்கிறேன். யாத்திராகம் 25, 8-9. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாறியும்படி அதனுடைய எல்லா திட்ட முட்டுகளின் மாறியும்படி அதை செய்வீர்களாக. அதாவது தேவன் அவர்கள் நடத்திட்டாரு. இப்போ அவர்கள் நடுவில் ஒரு கூடாரத்தை அமைச்சு அதன் மத்தியில தேவனுடைய பிரசனம் இருக்கு என்பதை அடையாளமாய் கொண்டு தான் இதை பிரார்த்தனை. இந்த கூடாரம் போற மிக முக்கியமான சில காரியத்தை சொல்ல போகுது. கேட்டீங்களா? அதை நான் காட்டுறேன். 3 காரியங்கள் சொல்லுது. வேகமாக வாசிக்கிறேன். இந்த கூடாரம் 3 காரியத்தை சொல்லுது. ஒன்று, இந்த கூடாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுது. மீண்டுமா சொல்றேன், the tabernacle is talking about Jesus. இந்த கூடாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படி நான் சொல்லுதுன்னு சொல்றேன்னா, அவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஒரு கூடாரத்தை போடுறாங்க. அந்த கூடாரம் அவர்களை பார்க்கும்போது தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. அப்போ புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது அவர் பாருங்க, அவர் மரித்து வீட்டோடு என்னமோ சொல்றாரு, உலகம் முடிவுதலும் கடைசி நாட்கள் நான் உங்களோட கூட இருப்பேன்றாரு. அப்போ இந்த 2 வசனம் அடிப்படையாக எடுக்கும்போது என்ன காட்சி அமைக்குதுன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கூடாரம் இயேசு அவர் மத்தியில் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தியது. இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த 2 காட்சிகள் நமக்கு பிரதிபலிக்கிறது. அன்னைக்கு அந்த கூடாரம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு குறிப்பை சொல்லுது. என்ன குறிப்புன்னா, அவர்கள் மத்தியில், அந்த சொந்த ஜனங்களின் மத்தியில் தேவன் இருக்கிறார். அப்போ அன்னைக்கே உடன்படிக்கை மத்தியின் ஜனங்களுக்கே கர்த்தர் அவர் மத்தியில் இருப்பார். ஆனால் இன்னைக்கு அதை விட கேரண்டியா நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவருடைய சொந்த குமாரதியாக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய நடுவில் தேவன் இருக்கிறார், கூடாரமாக இருக்கிறார். அந்த கூடாரம் எங்க இல்லை, உங்களுடைய இதயம் தான். அன்னைக்கு அவங்க டென்ட்டை போட்டு
பல காரியங்கள் பண்ணி அதை 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியில் தான் ஜனம் வர முடியும், 2வது பகுதியில் பிரதான ஆசிரியர் தான் போக முடியும், 3வது பகுதியில் பிரதான ஆசிரியர் கூட போக முடியாது. அந்த மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்கலாக இருந்தது. அதை விரிவாக அடுத்த நாளில் பார்க்கலாம். ஆனால் நீங்களும் அதில் எதுவும் தேவை கிடையாது. என்னுடைய இதயமாகிய ஆலயத்தில் கூடாரத்தில் இயேசு இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட சத்தியம் பாருங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அவங்க நிறைய டென்ட் போட்டிருப்பாங்க. டென்ட் நடுவில் அந்த கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்தை பார்க்கும்போது இயேசு அவர் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த டென்ட்டும் வேணாம், எது வேணாம், என் இதயத்தை பார்க்கும்போது இந்த இதயத்தில் தான் என் இயேசு இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். 2வது, the tabernacle is talking about his presence. இந்த கூடாரம் எதை எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா தேவனுடைய பிரசனத்தை கற்றுக் கொடுக்கிறது. யாத்திராகமம் 25:8 அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அந்த கூடாரம் தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசனம் நம்மளை சுற்றி அசைவாடி கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறதா இருக்கும். அதனால நீங்க எதை பேசுறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை மற்றவங்ககிட்ட பேச போறீங்க என்பது மிக முக்கியம். ஏன்னா நீங்க தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறதுனால சரியான காரியத்தை நீங்க பார்க்கணும், சரியான காரியத்தை தான் பேசணும், சரியான விஷயத்தை தான் பண்ணணும். பாருங்க, இந்த பிரசனம் தான் மிக முக்கியமான காரியமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ்லும் தேவனுடைய பிரசனம் தான் மிக முக்கியமான காரியம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசனம் தான் மிக முக்கியமான காரியம். உங்களுடைய சபையிலும் தேவனுடைய பிரசனம் தான் முக்கியமான காரியம். கரெக்டுங்களா? நிறைய சபைகள் எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, அந்த மெய்ப்பருக்கு கன மகிமை போயிட்டு கர்த்தருக்கு கெச வேண்டிய அந்த கன மகிமை போக மாட்டேது பாருங்க. அப்போ மனிதனுடைய இதயத்தை மாற்றுகிறது தேவனுடைய பிரசனம் தவிர மெய்ப்பனுடைய வார்த்தைகள் அல்ல. இப்ப நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றல, தேவ பிரசனம் அதை மாற்றி கொண்டிருக்கு. அது மூலமான பேசுறேன், அவ்வளவுதான். நான் ஒரு சின்ன டூர் பார்க்கிறேன். அப்போ இந்த சகல மகிமையும் யாருக்கு போகணும்? தேவனுடைய பிரசனத்துக்கு தான். நான் இல்லை. ஆனால் நிறைய இடங்கள்ல அது மாற்றுது போறேன். எங்கள் சபையில் இவ்வளோ பேர் வராங்க, என் சபையில் இப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா சொல்றாங்க. காரணம் பாருங்க, அது முக்கியம் இல்லை. தேவ பிரசனம் அசைவாடு. பார்த்தீங்களா? அவ்வளோ ஜனம் தெரியுமா வருது அந்த மீட்டிங்ல. அவ்வளோ சூப்பராக எடுப்பார். அவரை மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. மனிதர்கள் புகழாது. நான் சொல்றேன், அவங்க மீட்டிங் அவ்வளோ ஜனம் வருதுன்னா காரணம் ஒன்று தான், தேவ பிரசனம் அசைவாடு. அவ்வளோதான். தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்தும், மனிதர்களுக்கு அல்ல. 3வது, அப்போ இந்த கூடாரம் 3வது காட்சி சொல்லுது என்னன்னா, இது ரட்சிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. மிக முக்கியமான பகுதி. அப்போ tabernacle is a symbol of salvation. அப்போ ரட்சிப்பின் அடையாளம் இந்த கூடாரமாய் இருக்கிறது. ரைட்டுங்களா? எபேசியர் 9ஆம் அதிகாரம், எபேசியர் 9ஆம் அதிகாரம் நீண்ட பகுதியாக இருக்கும் போது, ஆனால் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 9ஆம் அதிகாரம் ரட்சிப்பின் அடையாளம்னால நான் அதை வாசிக்கிறேன். முழுமையாக கேட்கிறேன். 1 முதல் முக்கியமான பகுதியில் வாசிக்கிறேன். 1ஆம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தைய பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக பங்குகளும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னியை செய்த ரூபங்களும் முழு பொற்கேடு போத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையான கேரு மீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. கிருபாசந்தையில் நிகழ் நீட்டியிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் சொன்னால் சமயம் போதாது. இவைகளை விவரமாய் ஆதாயப்பட்டு ஆசாரியர்கள் ஆராதனை முறையின்படி நிறைவேற்றும்படி 1ஆம் கூட்டத்தின் நித்தம் பிரவேசிப்பார். 2ஆம் கூட்டத்தில் பிரதான ஆசிரியர்கள் மாத்திரம் வருஷங்களில் ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரக்கத்தையும் தானத்தையும் ஜனங்கள் தப்பிக்கொள்ளும்படி செலுத்துவோம். அப்போ முதல் கூட்டாரத்தை எல்லா ஜனங்களும் போகலாம். ஆனால் 2வது கூடாரத்துக்கு போகும்போதுன்னா வெறும் பிரதான ஆசிரியர், அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகும். அதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ப்ரீஃபாக படிக்க வேண்டாம். இவைகளை 10ஆம் வசனம், இவைகள் சீர்திருத்தத்தில் உண்டாக்கும் காலம் வரைக்கும் நடத்தும்படி கட்டையிலிட்ட போஜனை பாதங்கள் பலவித ஸ்தானங்கள் சரீரக்கேற்ற சடங்குகள் எல்லாம் வேறு வேறு. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரியான பிரதான ஆசாரியராய்
அப்போ கிறிஸ்துவானவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதுதான் குறித்து அடுத்த வீடியோல பார்க்கணும். ஸோ பிரதான ஆசாரியர் யாரு? நமக்கு கிறிஸ்துவே. ஆனா இங்க யாரு? அங்க இருந்தவர் ஆரோன், கரெக்டுங்களா? அதன்படி காலை வெள்ளாட்டு கடாய் இவையின் ரத்தம் தீட்டப்பட்டவையின் மேல் தெளிக்கப்பட்ட கடாயின் சாம்பலும் சரீர சுத்தத்துக்கும்படி பரிசுத்தமாக்கப்படியால் நித்திய ஆவியினாலே நம்மை தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அன்னைக்கு பிரதான ஆசிரியராக ஆரோன் அந்த 2வது கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனுடைய பாவத்துக்கும் அவனுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் சுத்திகரித்துக்காக உள்ள போறாரு. அங்க போய் ஒரு ஆடையோ கடாயோ வெட்டி அந்த ரத்தத்தின் மூலியமாக அதனுடைய ஜனங்களுடைய பாவம் மூடப்பட்டது. அழகாக மூடப்பட்டது. ஆனா இந்த 14ஆம் வசனத்துல பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்போ பிதா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். விலையில்லாத ஜீவனை கொடுக்கின்ற, நன்மையை பிறப்பிக்கின்ற இந்த ரத்தத்தை பிதாவானவர் அவருடைய கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அவ பாருங்க, இந்த பிரதான ஆசிரியர் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு போகிறார். இயேசு என்பவரை சொந்த குமாரனை கொண்டு போய் அதன் மூலியமாக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலியமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. அந்த கூடாரத்துல பிரதான ஆசிரியர் போய் ஆடுகளை மாடுகளை வெட்டி அதன் ரத்தத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதா இருந்தது, ஆனால் மன்னிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பலியான நிமித்தமாக அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மூடல, நம்ம இருந்ததை நீக்கி போட்டு நம்மளை மன்னித்து நம்மளை மீண்டுமாய் அவருடைய குமாரனாக குமாரத்தி என்ற ஸ்தானத்தில் நிரூபித்திருக்கிறார். கரெக்டுங்களா? எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் காரியம் பாருங்க. அன்னைக்கு அந்த கூடாரம் பாருங்க, பிரதான ஆசிரியர் உள்ள போறாரு. இந்த கூடாரத்தினுடைய பிதா அவருடைய குமாரனை பலியிட உள்ள போறாரு. எப்படி ஒரு காட்சி அமைப்பார். அப்போ நம்முடைய பாவங்கள் இன்னைக்கு நீக்கி நம்ம சுத்தமா இருக்க காரணம் தேவன் ஒருவரே. அவருடைய ரத்தம் பூசப்பட்டனால்தான் இன்னைக்கு நாம் நீதிமானாக இருக்கோம். நம்முடைய செபிப்போம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது ஆண்டவரே, இந்த யாத்திராகும் பகுதியில் பல விதங்களில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம், உண்மை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த யாத்திராவும் பகுதியில் இவ்வளோ காட்சிகள், மோசையின் வாழ்க்கையிலும் மோசையின் நடத்தின சில வைத்த இந்த கூடாரம் போன்ற பல இடங்களில் உண்மை அதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆச்சரியமா எங்கள் கண்கள் இருந்தது. இதை எங்களுக்கு தியானிக்க உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அன்றைய ஒவ்வொரு பகுதியிலும் உண்மை பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்த கரையாக நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய ரத்தம் எங்களுடைய முழு பாவத்தையும் சுத்திகரித்தது. இனி நாங்கள் பாதைகள் இல்லை, நாங்கள் நீதிமான். ஆண்டவரே, அன்னைக்கு கூடாரம் ஆண்டவரே பிரதான ஆசிரியர் உள்ள போய் ஒரு தரம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனா ஒரே ஒரு முறை ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி நிமித்தமாக எங்களுடைய எல்லா பாவங்களும் நீக்கி நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இந்த உணர்வோடு எங்களுக்கு உதவி செய்யணும். இதை குறித்து தொடர்ந்து தியானிக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரை கேட்டவை இந்த சத்தியங்கள் அவளுக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரை வெறுமையாக இணைந்து விட்டு கடந்து செல்லாதபடி வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, அற்புதங்களை நடப்பிக்க, ஆண்டவரை அவள் கண்களுக்கு ஆச்சரியத்தை பிறப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. இன்னும் பல வார்த்தைகள் எங்களோடு பேசணும்ப்பா. நீரை பொறுப்படுத்தணும். பேச நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாய். God bless.